ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு எப்படியாவது உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தான் இந்த முருகன் அவசரமாக உன்னை பார்த்து பேச ஓடி வந்தேன். உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது உனக்கு எதிராக இருக்கும் மனிதர்களையும் உனக்கு எதிராக இருக்கும் சக்திகளையும் நினச்சி ஏன் சங்கடப்படுற? உனக்கு எதிராக இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் தானாக விலகி போய் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதிர்பார்த்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு அடுத்து எந்த பக்கம் போகணும், என்ன செய்யணுங்கிற விஷயங்களை எல்லாம் நானே சொல்லி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இனி மெல்ல மெல்ல சரியாகி உன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாக போகுது. உன் மனசை கலங்கடிச்ச உன்னை கவலைக்கு உண்டாக்கிய விஷயங்கள் அனைத்தும் இனி வரும் காலங்களில் சரியாகும். இனி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும்படி இந்த முருகன் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க போகிறேன். எப்போ பார்த்தாலும் கவலையோடும் குழப்பத்தோடும் இருக்கிறத நிறுத்திக்கோ. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். அப்படின்னா முதல்ல நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ கவலையோடு இருந்தீன்னா உன் குடும்பத்தில் இருக்கவங்க உன்னை பார்த்து கவலைப்படதானே செய்வாங்க. யார் யாருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு பார்த்து பார்த்து யோசித்து செய்யக்கூடிய நீ முதல்ல முகத்தில் எப்போதும் சிரிப்பை வச்சுக்கோ. நீ சிரிப்பும் சந்தோஷமாக இருந்தால்தான் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் தீராத பிரச்சனையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை தர நான் வந்துட்டேன். எப்போதும் யோசிச்சு கவலைப்பட்டு நீ சோர்ந்து போக வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை லேசாக எடுத்துட்டு தட்டி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இரு. உன் கூட இருக்கிற மனிதர்களோட சிரித்து பேசி சந்தோஷமாக நேரத்தை கடத்த பழகு. எப்போ பார்த்தாலும் நேரம், காசு, பணம், வேலை, வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் உன் முகத்தையும் மகிழ்ச்சிக்குரியதாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ தயாராயிக்கோ என் தங்கமே. என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நீ உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டாதான் இனி வரப்போகும் நாட்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு தேவையான சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். எப்போவுமே நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா போதும். வெளியிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காதல்லவா? நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்ட வந்திருக்கேன். அதற்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் உருவாக்கி தரப்போகிறேன். இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு நல்ல நாட்களாக இருக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை மனச்சுமையிலிருந்து விடுவிச்சு மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மனசுங்கிறதே ஒரு மந்திரமான சாவிதானே. உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீ யோசித்து கவலைப்படக்கூடாது. அதை எல்லாத்தையும் உன் கட்டுக்குள்ளே நீ எப்படி வச்சுக்கிறியோ, உன் மனசில் நினைக்கிற வர்ற விஷயத்தை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்திக்கிட்டு தேவையானதை பற்றி மட்டும் யோசித்து செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். முதல்ல உன்னை நீயே மனசார நேசிக்க பழகு. அடுத்தவங்க உன்னை நோக்கி விமர்சனம் வச்சாலும் கூட நீ எதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது. நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் முழு மனசோட அன்போடு செய்யும்போது இந்த முருகன் அதற்கேற்ற நற்பலனை நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்காக உன்னை நீயே பாராட்டி கொள்ள தயங்காதே என் செல்வமே. அடுத்தவங்க உன்னை குறை சொல்லும்போது அதை கேட்டு வருத்தப்பட்டினா நீ அந்த நிமிஷமே தோத்து போயிட்டேன்னு தான் அர்த்தம். அடுத்தவங்களுக்கு எப்போதுமே யார் நல்லது செஞ்சாலும் பிடிக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்தவன் சொல்கிறத இல்லை தப்புன்னு சொல்லி மட்டம் தட்டி குத்தம் கண்டுபிடிக்கிறதுலையும் குறை சொல்கிறதுலையும் தான் ரெடியாக இருப்பாங்க. அப்படி யார் உன்னை குறை சொன்னாலும் நீ அதை கண்டுக்கவோ கவலைப்படவோ கூடாதல்லவா? ஓ வாழ்க்கையை மற்றவங்க வாழ வழி விட்டுறாதே. ஓ வாழ்க்கையை நீ வாழத்தானே பிறந்திருக்க. அதனால் சந்தோஷமாக வாழ தயாராகு. ஒரு மனுஷனுக்கு வங்கியில் எவ்வளவு சேமிப்பு சேர்த்து வச்சுருக்கான், எவ்வளவு சொத்து சுகம் இருக்குதுன்றது பெருசு இல்லை. ஒவ்வொரு மனிதனும்
தான் வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு தனக்கு பிடிச்சதுக்காக செலவு செய்கிறாங்கன்றதை பொறுத்து தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். உண்மையாக உனக்கு தேவையானதை உனக்கு பிடிச்சதுக்காக நீ கொஞ்சம் செலவு செய்யும்போது எந்த விதத்திலும் அது உன்னை பாதிக்காதல்லவா? சும்மா சேர்த்து சேர்த்து சம்பாதிச்சு வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் வரப்போகுது? சில விஷயங்களை உன் சந்தோஷத்துக்காக நீ செய்யும்போது, அதுக்காக செலவிடும்போது அதை ஒரு தப்பு, ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுன்னு நான் சொல்லவே மாட்டேன். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படும் போது அது ஒருபோதும் தப்பாக போகாதல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்ம வீட்டில் என்ன இல்லை, நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லைன்னு யோசிச்சு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருப்பாங்க. அதனால முதல்ல உன் வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு மனசார வாழ கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எதுவுமே உன்னை அழிப்பதற்காக நடக்கவில்லை. உனக்கே தெரியாமல் நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நேரமும் உழைப்பும் எதிர்காலமும் இனி உனக்கு நல்லபடியாக அமையும்படியும் நல்லதே நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. உனக்கு நேர்ந்த துன்பமும் துரோகமும் அதை செய்த வஞ்சக உள்ளம் கொண்ட மனிதர்களையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயமும் யாருடைய செயலும் உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு, உன் வாழ்க்கை சூழ்நிலையை கவலைக்கிடமாக மாற்றாத அளவுக்கு இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்க எல்லாமே அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்க தான் போகிறாங்க. துரோகம் நிறைஞ்ச உலகத்தில் வாழக்கூடிய நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் கடந்து போறீனா அதற்குரிய நன்மையை நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன்? என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் உன்னை பத்திரமாக வச்சிருக்கிற இந்த முருகன் நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் நிச்சயம் உனக்கு சரியாக செஞ்சு கொடுக்குறேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கையாள பழகிக்கோ. இன்னும் உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் சில விஷயங்களை மாற்றணும்னு நீ நினைக்கிற, ஆனால் அதை மாற்ற முடியாமல் தவிக்கிறாயல்லவா? எந்த எண்ணங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறியோ அதை மாற்றுவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. உன் விருப்பப்படி நீ நினச்சது போல் உன் மனசு கேட்கல, நீ சொல்கிறத உன் மனசு கேட்க மாட்டேங்குது, அதன்படி நடக்க மாட்டேங்குதுன்னா உன் மனசில் ஏதோ ஒரு தவிப்பு இருக்குது. உன் மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அந்த மாற்றம் உன் கையில் இல்லாததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி உன் கைகளுக்குள்ளே கொண்டு வரதுன்னு முயற்சி செய். காலத்தின் ஓட்டத்தோடு சேர்ந்து நீயும் பொறுமையாக உனக்கான மாற்றங்களை கொண்டு வர தயாராகு. இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எப்போதுமே நம்பிக்கையோடும் நேர்மறையோடும் இருக்க தயாராகு. ஆசையே இல்லாத மனசுள்ள நீ ஒரு விருப்பத்தை நோக்கி பயணிக்கும் போது மெல்ல மெல்ல உனக்கான கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். பெருசா நீ எதுக்காகவும் ஆசைப்பட்டதில்ல. பேராசைப்பட்டு என்கிட்ட அது வேணும் இது வேணும் நீ பெருசா எதுவும் கேட்டதும் இல்லை அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கும் எளிய குணத்துக்கும் சேர்த்துதான் இந்த முருகன் இப்போ உனக்கானதை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். எதையுமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ்ந்த உனக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு. நீ ஆசைப்பட்டு அதை என்கிட்ட கேட்குறனா நான் எப்படி அதை உனக்காக உன் கைகளில் கொடுக்காம இருப்பேன்? இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் இப்போது நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன். நீயும் எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனையும் உனக்கு இருக்கும் சிக்கலையும் தீர்த்து என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசின் ஆழத்தில் மறைஞ்சிருக்கிற கவலைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நிம்மதியாக வாழ தயாராகு. உன் விருப்பத்தை நிறைவேற்றி
உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் சரி செஞ்சு எல்லா காரியங்களையும் நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் உன் மனசுக்கு ஓய்வு கொடு. நீ செய்யும் பிரார்த்தனைகளை நம்பிக்கையோடு என்கிட்ட கேட்கும்போது சரியான நேரத்தில் நிச்சயம் அதை நல்லபடியாக இந்த முருகன் நானே நடத்தி கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வந்து சேரும். வாழ்க்கை எப்போதும் நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. அந்த ஓட்டத்தில் நீயும் நகர்ந்து போகாமல் நின்றுட்டீன்னா வாழ்க்கை தலைகீழாக போய்விடும் அல்லவா? வாழ்க்கையின் ஓட்டத்தில் அதன் வேகத்தில் நீயும் கடந்து போய்கிட்டே இரு. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு தேவையான விஷயங்களுக்காக மட்டும் செயல்பட்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ வெற்றி பெற போவதையும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் முன்னுக்கு வர்றதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. உன் மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்தையும் குழப்பத்தையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை சோர்வடைய செய்யக்கூடிய நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போட்டுட்டு என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் எனக்கு நல்லபடியா நடத்தி கொடுப்பார்னு நம்பு. உன் மன குழப்பமும் வருத்தமும் சரியாகி உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன்.